அடைந்து கொள்வதற்காக வேண்டி சகோதரர்களே. இரண்டாவதாக இப்னுல் கையிம் அலைஹி ரஹ்மா எழுதுகின்றார்கள், ஃபீஹா இஸ்திஜாபத்து துஆ, நிச்சயமாக இதிலே இந்த நாளிலே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. யௌமுல் ஜும்அதி 12 சாஅத்தன், நிச்சயமாக இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே 12 நேரங்கள் இருக்கிறது. 12 நேரங்கள் இருக்கிறது. ஒரு அடியான் யஸ்அலு மின் கைரி துன்யா வல் ஆகிரா, துனியா ஆகிரத்துடைய எந்த நலவை கேட்டாலும் இல்லா அதாஹு இய்யாஹு, அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்தே தீருவான். எந்த நேரத்தில் என்பது யாருக்கும் தெரியாது. சில உலமாக்கள் அதிகமான உலமாக்கள் ஏகோபித்த அதிகமான உலமாக்களுடைய கருத்து, இமாம் மிம்பரில் ஏறி அமர்ந்ததிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அர்ஜாலில் இஜாபா, நிச்சயமாக துஆ கபூலாகுவதற்குண்டான ரொம்ப அருகதையான நேரம் என்று எழுதுகின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சிலர் எழுதுகின்றார்கள், அசருடைய தொழுகையும் மக்ரிபுக்கும் உள்ள நேரம் இருக்குதானே, இதுல நிச்சயமாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இது முஜர்ரப் அனுபவ ரீதியாக பதியப்பட்ட ஒரு விடயம். தாவூஸ் இப்னு கைசான் ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய வரலாற்றை பற்றி எழுதுகின்றார்கள், இதா ஸல்லல் அஸர யௌமல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையுடைய நாளிலே அஸருடைய தொழுகையை தொழுதால் வலம் யதகல்லம் அஹதன் ஹத்தா தகுருப ஷம்ஸ், சூரியன் மறையும் வரைக்கும் யாருடனும் பேச மாட்டார்கள். தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடம் பேசுவார்கள், அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, இந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவோம். இந்த